சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சொன்ன மாதிரி வேலு அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். சூப்பர் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். தேங்க்ஸ் சார். என் மேல அவன் கைய வச்சிருக்கு. அவன் கைய நீங்க அடிச்சு நொறுக்கணும். நான் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன் வந்துடுறேன். அப்ப அவன் உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த பார்ட்டும் வேலை செய்யவே கூடாது. சரிங்க சார், அப்படியே பண்ணிடுறேன். நான் யாருன்னு தெரியாம என் மேல நீ கை வச்சிட்டல, இனிமே தான்டா என் ஆட்டத்தையே நீ பார்க்க போற. நான் இந்த கையெழுத்து போட மாட்டேன். இப்ப கையெழுத்து போட முடியாதுன்னா என்ன? ஒழுங்கா இதுல கையெழுத்து போடியா. வேலு, போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணனா உனக்கு அடி விழாது. உரண்டு பிடிச்சனா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஒழுங்கா காரை தண்ணி ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடு. சார், நான் எதுக்கு சார் காரை திருடன ஒத்துட்டு கையெழுத்து போடணும்? அதெல்லாம் கையெழுத்து போட முடியாது சார். உண்மையாவே யார காரை திருடினானோ அவனை கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. அதை விட்டுட்டு என் மேல போய் கேஸ் போடாதீங்க சார். ஏன் நினைக்கிறீங்க? உங்களை வெளியே போக சொல்லியாச்சுல, வெளியே போங்க. போங்க. என்னையா கையெழுத்து போட்டானா? இல்ல சார், எவ்வளவு சொல்லி இவன் கையெழுத்து போட மாட்டேன்றான் சார். இங்க பாரு, ஒழுங்கா கையெழுத்து போட்டு லாக்அப்ல போய் உட்காந்துக்க. உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இல்லனா அடிச்சு தோலை உரிச்சிருவோம். சார், என்ன சார் மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் சார். உண்மையா எவன் காரை திருடினானோ அவனை போய் முதல்ல புடிங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேனா? திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. என்னடா மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? லாக்அப்ல வச்சு லாடம் கட்டிரு. ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போடுற. யோ சார், இவனை உள்ள வச்சு லாடம் கட்டிங்க. என்ன சார், திருட்டு கேஸ்ல நீங்களும் வேலும் வந்திருக்கீங்களா? பார்க்க டீசெண்டா இருக்கீங்களே, இப்படி அடுத்தவங்க காரை திருடி போடுறீங்களே, வெக்கமா இல்ல? ஆட போங்க சார், உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தான் பாருங்க, அவனை சொல்லணும். இல்ல அவனும் நல்லவன் கிடையாது. அதான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து இப்ப திருட்டு கேஸ்ல உள்ள வந்திருக்கான். உங்க கூட்டாளி வேலை எங்க உள்ளே இருக்கான்? போவரன் என்கிட்ட துள்ளுனால உள்ளே கடந்து சாவட்டும். என்ன சங்கர் சார் இங்க நிக்கிறீங்க? முருகானந்தன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் பிரச்சனை? உண்மையிலே காரை திருடினவன் தப்பிச்சிட்டான். அதை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு உங்க இன்ஸ்பெக்டர் எங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாரு. சார், இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவர். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு சார். நீங்க லாயரை வர வைங்க சார். லாயரை வர சொல்லிட்டேன். நீங்க உங்க போனை கொடுத்தீங்கன்னா வேலு வைஃப்க்கு தகவல் சொல்லிடுவேன். இந்தாங்க சார், சீக்கிரம் பேசிட்டு கொடுங்க. சரிங்க சார். புது நம்பரா இருக்கே. ஹலோ